உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க. நாம் இன்று காண இருப்பது ஒரு தகவல் பதிவுங்க. நமது நண்பர் பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு முன்பு நான் ஒரு தென்னந்தோப்பு வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, உரத்துக்கு உம்பளச்சேரியின பசுக்கள், காளைக்கன்றுகள், கிடரிக்கன்றுகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி நாம செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஒரு ஃபார்மாவே வச்சு குடுத்துருங்க. உம்பளச்சேரி இன மாடு மட்டும் இருக்கிற மாரி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி நம்மளும் அதுக்கான தரமான கிடரிகளும், நல்ல தரமான பொலிக்காளையா தேர்வு செஞ்சு குடுத்தோம். அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ப போய் பார்த்தோம். எப்படி பசுக்கள்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி விசிட் பண்ணோம். அந்த பசுக்கள் நம்ம குடுத்தம்போது எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம அவருக்கு பொலிகாளையா விற்பனை செய்யப்பட்ட காளைங்க. இது பார்த்தீங்கன்னா, பல் காணாம குடுத்தோங்க. நல்ல தரமான வழியில உள்ள காளை அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தோம். அது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. எல்லாமே நல்ல தரமா வளர்த்துருக்காருங்க. இப்ப அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒம்பளச்சிரின கிடரிங்க. இது பார்த்தீங்கன்னா, 16 மாதமான கிடரிங்க. இன்னும் ஒரு 2 பல்ல செனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி இப்ப 2 பல்லா இருக்கு செனை பிடிச்சுட்டுன்னு சொன்னாரு. இது பார்த்தீங்கன்னா, இப்ப அவர்ட்ட இருக்க ஃபோட்டோங்க. நம்ம போய் எடுத்தது இந்த ஃபோட்டோ. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, 12 மாதமான கிடரிக்கன்று அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தோம். ரொம்ப சின்ன கண்ணா இருக்கே! நல்ல மாடா வளர்ந்து வருமா? அப்படின்னு. இது கன்று பார்த்தீங்கன்னா, பெருங்கூட்டு கன்று. நல்ல கன்னாவே வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அந்த கன்று எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கன்றா இது அப்படிங்கிற மாரி இருக்குங்க. எப்படி நல்லா தரமான கன்றா வளர்ந்துருக்குங்க. கன்று சின்ன கன்றா இருக்காங்கிறது முக்கியம் இல்ல. கன்று நல்ல தரமான வழியா, நல்ல ஒரு பெருங்கூட்டு மாட்டின் பிள்ளையா அப்படிங்கிறது தாங்க முக்கியம். கிடேரி கன்று 12 மாதங்கள் முடிந்து இருக்கா? அது எவ்வளோ சின்னதா இருந்தாலும் பரவாயில்லங்க. கட்டாயமாக பெருங்குட்டு தாயின் பிள்ளையாக இருந்தா வளர்ந்துருங்க. அடுத்து நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, 18 மாதங்களான கிடேரி கன்றுங்க. இது நம்மள்ட்ட இருந்தம்போது, சேல் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோங்க. இது இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கு ஃபார்மா வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டா கேட்டோனே, சரி ஒரு தரமான பொருளா மட்டுமே வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி குடுத்தோம். இது வந்து நேற்று எடுத்த ஃபோட்டோங்க. இப்ப இந்த கிடரி எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. வெண்மயிலை கிடரிங்க. அடுத்து நீங்க பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, செங்காரி கிடரி 18 மாதங்களான கிடரிங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அது 2 பல்ல சினை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி இப்ப வந்து சினை பிடிச்சிருக்குங்க. இப்ப கண்ணு போடுற தருவாயில இருக்கு இந்த கிடரி. இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்ப நல்ல செவலை நிறமாவே வந்துட்டுங்க. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெருங்கூட்டு கறவை பசுங்க. அவரு பார்த்தீங்கன்னா, கறவை கறக்கிறதெல்லாம் இல்லங்க. ஃபுல் பாலும் கன்னுக்குட்டிக்கே அப்படின்னு சொல்லி தாங்க வளர்க்குறாரு. கன்றுக்குட்டி நல்லா வளரட்டும்னு. இது வந்து இப்ப இருக்கிற ஃபோட்டோங்க. மாடு பார்த்தீங்கன்னா, இப்ப சினையா இருக்கு. அதனால வெண்மை நிறமா மாறிட்டுங்க. ஒம்பளச்சிரியின மாடு வந்து சினையா இருக்கும்போது ஒரு கலரா இருக்கும் அப்படின்னு வேற கலரா மாறிடும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாரி அடையாளங்க. இப்ப எப்படி வெள்ளை நிறமா இருக்கு, நம்மள்ட்ட எப்படி கருமயிலையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோல பார்த்துருந்தீங்கன்னா, கருமயிலையா இருந்திருக்கும். இப்ப வெண்மயிலையா மாறிட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா, மயிலை கிடரிங்க. 14 மாதங்களான மயிலை கிடரி குடுத்துருந்தோம். இது நம்மள்ட்ட எடுத்த ஃபோட்டோ. இப்ப அவங்கள்ட்ட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட உள்ள ஃபோட்டோங்க. எவ்வளோ தரமா, எவ்வளோ நெட்டுப்போக்கோட, எவ்வளோ திமிலேத்தத்தோட, எவ்வளோ உச்சி கொம்பமைப்போட, எவ்வளோ தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம அந்த அளவுக்கு தரமான கிடரியா தேர்வு செஞ்சு எடுத்தோங்க. இது பார்த்தீங்கன்னா, 2ஆம் மீட்ரு கறவை பசுங்க. இந்த கறவை பசு பார்த்தீங்கன்னா, காளை கன்றோட குடுத்துருந்தோங்க. இப்ப இந்த பசு பார்த்தீங்கன்னா, சினை பிடிச்சிருக்குங்க. அவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு காரி பசுங்க. அளவான பசுவா இருக்கும். ஆ காளைக்கன்றோட குடுத்துருந்தோங்க. அது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காரி பசுவோட காளைக்கன்றுங்க. இந்த பசுவோட கன்றுங்க. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எப்படி நிறம் மாறி, காரி நிறமா மாறி இருக்குன்னு பாருங்க. இதில வர மாடுகள் எல்லாமே நம்ம விற்பனை செஞ்சதுங்க. ஒரே நண்பருக்கு விற்பனை செய்யப்பட்ட
பசுக்கள், காளைகள், கிடரி கன்றுகள்ங்க. அன்று அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீட்ல நம்ம ஃபார்ம்ல எடுத்த ஃபோட்டோங்க. இன்று அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபார்ம்ல நேற்று போய் விசிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோங்க. எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. இது போன்ற தரமான கிடரிகள், காளைகள், கறவை பசுக்கள் தேவைப்படுவோர் நம்மள தொடர்பு கொள்ளலாங்க. நெறைய பேர் ஃபார்மா வைக்கணும்னு நெனைக்கிறவங்களும் நம்மள தொடர்பு கொள்ளலாங்க. தென்னந்தோப்பு, தோட்டத்துக்கு உரத்துக்கு வேணும் பசுக்கள் அப்படின்னு நெனைக்கிறவங்களும் நம்ம செட்டாவும் எடுத்து ஃபார்மா வச்சு கொடுப்போங்க. இதில வர பசுக்கள், காளைகள், கிடரி கன்றுகள்லாம் எவ்வளோ தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நம்ம அது மாரி தரமான வழியில உள்ள பசுக்களும், நல்ல பெருங்கூட்டு கன்றா வேணும்னா பெருங்கூட்டு கன்று, இல்ல அளவான கன்றா வேணும்னா அளவான கன்று, எப்படி தேவையோ அதுபோல கன்று கிடைக்குங்க. மாடுகள் எடுத்ததுலேருந்தே அவர் நம்மள்ட்ட தொடர்புல தாங்க இருந்தாரு. 2 வாரமாவே சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து காளை கன்றுகள், கிடரிகள்லாம் பாருங்க, மாடுகள பாருங்க, எப்படி வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. சரி வரோம், வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அ போய் பார்த்தோம். எல்லாமே நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. நம்ம நெனைச்சது போலவே எல்லாம் தரமான கன்றுகளாவே இருந்துச்சுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம்.